ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா. எக்ஸசைஸ் 1.2ல செகண்ட்ல தேர்ட் சம் சாமி. கொடுக்கப்பட்ட அணியை நம்ம ஏன் எடுத்துக்கணும். லெட் ஏ ஈக்குவல் டு எடுத்தாச்சா. இது என்னன்னா நம்ம ஏறுபடி முறை பயன்படுத்தி அணியினுடைய தரத்தை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா பார்த்துங்க சாமி. ஏறுபடி வரிசையில் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் வேறு எந்த இதுவாக இருந்தாலும் இந்த முதல் நிறையை பாருங்கள். இரண்டாவது நிறை, முதல் நிறையினுடைய முதல் உறுப்பு, இரண்டாவது நிறை முதல் உறுப்பு, மூன்றாவது நிறையினுடைய முதல் உறுப்பு. அப்படி முதல் உறுப்பு மட்டும் பார்க்கும்போது முதல் உறுப்பு முடிஞ்ச வரைக்கும் முதல் நிறையில் சின்னதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லையா, எந்த நிறை முதல் உறுப்பு சிறியதாக இருக்கோ அதை விட சிறியதாக இருக்கோ அதை எடுத்து முதல் நிறையை நீங்கள் வச்சுக்கணும். சின்ன புரியுதா சாமி? இப்போ 3, 2, -1 நான் அந்த மைனஸ் கணக்கு எடுக்கலை, எண்ணை மட்டும் எடுக்கிறேன், குறியோட சேர்த்து எடுக்கலை. அப்போ எது சின்ன 3 அப்படிங்கிறது பெரிய எண். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த சிறிய எண் யார் 1, இந்த நிறை எடுத்து நான் முதல் நிறைய வச்சுக்கிறேன். மீன்ஸ் அப்படியே போடலாமே நம்ம இதை நம்ம இந்த நம்பர் தானே 0 ஆக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுவும் ஆகும். அதனால் முதல்ல இருக்கக்கூடிய நிறையினுடைய முதல் உறுப்பானது மிகச்சிறிய எண்ணாக இருப்பதற்கான வழியை பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சாமி பண்ண போகிறோம், R1ஐயும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். இதான் சாமி இன்டர்சேஞ்ச் பண்ணுறது. நீங்கள் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்களே, மீள் வினை மீளா வினைன்னு சொல்லிட்டு கிவ்ஸ்னா இப்படி போட்டோம்னா கிவ்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கறது அர்த்தம். ரெண்டு பக்கம் போட்டோம்னா இது இதுவாக மாறுது, இது மதுவாக மாறுது, இதையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். இன்டர்சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அப்போ -1 நிறை சாமி +2 +3 -2. ரெண்டாவது நிறைய நான் எதுவுமே பண்ணவே இல்லை. ஸோ +2 -5 +1 +4. முதல் நிறையானது மூன்றாவதாக மாறிடுச்சு. ஸோ +3 -8 +5 +2. இப்போ இந்த உறுப்பு நான் 0 ஆக்கணும். இந்த உறுப்பு 0 ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் முதல் நிறையோட கம்பேர் பண்ணிக்கிறீங்க. மூன்றாவது நிறையோட கம்பேர் பண்ண அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஆகிடும் சாமி, இது பகா எண், இதை இதால் பெருக்கணும், இது இதால் பெருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிடும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, இதை போல் இது 2 மடங்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், R2 2ஆல் பெருக்கிறேன். R1 2ஆல் பெருக்கிறேன். அப்படியே வச்சுக்கலாம். இதை R1 நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது சாமி. R2 இதை போல இது 2 மடங்கு அப்படின்னு சொன்னால் R1 நான் 2ஆல் பெருக்கிறேன். சரியா? பெருக்கிட்டு ஃபஸ்ட்டு R1 அப்படியே எழுதிக்கலாமா, -1 +2 +3 -2. இப்போ R2 அப்படியே எழுதுகிறேன், இங்கே சைடில் எழுதிக்கலாம். +2 -5 +1 +4. R1 2ஆல் பெருக்கிறேன், அந்த நேராக போட்டுக்கலாம். 1 2 -2 2 2 4 3 2 6 2 2 4 -4. +2 -2 ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு இந்த எண் தான் முதல்ல எனக்கு 0 ஆகணும். ஏற்படி வரிசையில் இங்கேருந்து இப்படி போகணும் சாமி எனக்கு. சரியா? இங்கேருந்து இப்படி போகணும், இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போனாலும் சரி, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதோட நின்னாலும் சரி, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக போனாலும் சரி, எனக்கு 0. சரியா சாமி? இது ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய அளவு சின்ன கழிச்சு பெரிய குறிப்பிட்டோம். -1 +7. இது +4 -4 0 ஆகிடும். அந்த நம்பர் எடுத்து போட்டுங்க. 0 -1 +7 0. இப்போ பாருங்கள் சாமி, R3யை கம்பேர் பண்ணும். ஏன்னா இங்கேயும் எனக்கு 0 வரணும், இந்த மூளை விட்டு ஃபுல்லாக 0 வரணும் இல்லையா? அதனால் இதுவும் 0 வரணும்னு இருக்காங்க. R1ஐ போல் இது எத்தனை மடங்கு, 3 மடங்கு. அதனால் R1 எதால் பெருக்கிறோம், 3ஆல் பெருக்கிறோம். R3 நான் குறி இங்கே மாற்றவே இல்லை சாமி. அப்போ குறி மாற்றலாம் போடணும். +R3 R1 3ஆல் பெருக்கிறேன். அப்போ 3ஆல் பெருக்கு ஃபஸ்ட்டு R3 அப்படியே வச்சுக்கலாம். +3 -8 +5 +2. இது 3ஆல் பெருக்கிறேன். 1 3 3 -3 3 2 6 +6 3 3 9 +9 3 2 6 -6. இது +3 -3 0. இந்த நம்பர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு 0 வரணும். அதனால் குறி நான் மாற்றலை. அப்போ என்ன சாமி பண்ணணும், ப்ளஸ். இது 0வா, இது 0. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய சின்ன கழிச்சு பெரிய குறிச்சா -2 +9 +5 +14. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும். பெரிய சின்ன கழிச்சுட்டு பெரிய குறிப்பிட்டால் -4. அப்போ என்ன சாமி வரும், -2 +14 -4. அடுத்தது எனக்கு யார் 0 வரணும்னு பாருங்க சாமி. இது 0வாக வரணும். ஓகே, இங்கேருந்து இப்படி போகணும். இது 0வாக வரணும். அப்போது ஏன்னா ஏறுபடி வரிசைனா இங்கேருந்து இங்கே போகணும். இல்லை இது 0 வந்தாலும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து ஃபஸ்ட்டு நான் இதை ஃபுல்லாக 0 ஆக்கணும். இல்லை அந்த 3 0 ஆக்கணும். ஏன்னா இங்கே 0 வந்துடுச்சு இல்லை, இது ஃபுல்லாக 0 ஆக்கிற வழியை நான் பார்க்கணும். சரி சாமி? ஓகே, இப்போது இதை 0 ஆக்கணும்னு சொன்னால்
இது +2 -2 இது கூட கூட்டிட்டேன்னா என்ன ஆகிடும் 0 ஆகிடும். நான் இங்கே என்ன பண்ணோம் மதிப்பு மாறும். அதனால் இதை நான் 0 ஆக்கணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற எண்ணோடைய மேலே இருக்கிறது என்னவாக இருக்கணும் 0 இருக்கணும். அப்போ நான் R2 தான் இதில் யூஸ் பண்ண போகிறேன். சரியா சாமி? ஏன்னா R2வில் தான் இதை எதால் பெருக்கினாலும் இது வந்து 2ஆல் பெருக்குன்னா வச்சுக்க 2 வந்துடும். இதுவும் 2 வந்துடுது. இது 2ஆல் பெருக்குனா 0 தான் வரும். 0 கூட 0 கூட என்ன தான் வரும் 0 தான் வரும். அப்போ எந்த எண்ணை நான் 0 ஆக்க போகிறனோ அந்த எண்ணுக்கு மேலே இருக்கிற நம்பரை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை பார்த்தா இதுக்கு மேலே என்ன இருக்கணும் 0வாக இருக்கணும். சரியா தங்கம்? போட்டலாமா? இப்போது R3 மட்டும் தான் பார்க்குறேன். R3 அப்படியே வச்சுக்கிறேன். இதை போல் இது 2 மடங்கு இருக்குது. அதனால் R2வை 2ஆல் பெருக்கிறேன். 2 × R2 கூட்டமாக கழிக்கணுமா? அப்புறம் R1 சேஞ்சஸில் அப்படியே எழுதிக்கலாம். நான் யாரை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுறேன்? R3 மட்டும் தான் பண்ணுறேன். R3 மட்டும்தான் நான் கூட போகிறேன். மற்ற அப்படியே எழுதணும். இப்போது R3 அப்படியே எழுதுங்க சைடில் 0 இந்த இருக்குல்ல 0 -2 +14 -4 ஓகே. இப்போது R2வை 2ஆல் பெருக்கிறேன். 0 கூட எதை பெருக்கினாலும் 0 2 2 -2 7 14 +14 0 கூட எதை பெருக்கினாலும் 0 -2 -2 கேன்சல் ஆகுது. அப்போ குறியை மாற்றணும். அப்போ குறியை மாற்றணும்னா குறி அர்த்தம் சாமி மைனஸ். ஓகே, குறியை மாற்றினா மைனஸ். மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் வந்தால் மைனஸு, ப்ளஸ் வந்தால் மைனஸ். 0ன்றது ப்ளஸ் நம்பரும் கிடையாது, மைனஸ் நம்பரும் கிடையாது. 0லேருந்து 0 போனாலும் 0 கூட்டினாலும் சாமி வரும் 0. +2 -2 0 +14 -14 0 -4 ஒன்றுமே இல்லை -4. பாரு சாமி இப்படி இருக்கா? இதுதான் ஏறுபடி வடிவம். மிஸ் இது ஃபுல்லாக 0 ஆக்கணும்னு சொன்னீங்களே, இது 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 இங்கேருந்து இப்படி போனாலே ஓகே தான் நமக்கு. இது ஏறுபடி வடிவம். therefore இல்லைனா this implies ரோ ஆஃப் A அணியின் தரம் ஈக்குவல் டு ஏறுபடி வடிவத்தில் வந்துச்சு. இங்கே 3மே 0 வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது இங்கே 4 இருக்கும்போது இங்கே 3 0 வந்தால் போதும். இங்கே 3 இருக்கும்போது இங்கே 2 0 வந்தால் போதும். இந்த இடத்துல 2 0 வந்தால் போதும். சரியா சாமி? ஏறுபடி வடிவத்தில் இது ஃபுல்லாக விட்டுருங்க. மீதி எதை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம்? இந்த 2 நிறைகள் மட்டும் தான் எடுக்க போகிறோம். அப்போ இதனுடைய அணியினுடைய தரமானது இங்கே பாருங்க சாமி, இது ஃபுல்லாக 0 வந்தால் தான் ஒன்று விட்டுடணும். இது ஒரு உறுப்பு இருக்குது. மிஸ் இதை 0 ஆக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே 0 இருக்குது. இது ஃபுல்லாக 0 ஆகிடுச்சு. இதை 0 ஆக்கணும்னு சொன்னால் -4 வந்துச்சுன்னா +4 வரணும். அந்த +4 வரணும்னா இதை விட இதை போல் இது 2 மடங்கு. இது மேலே போய் பார்த்தா இல்லை. இங்கே போய் பார்க்குறேன் நிறை மட்டும்தான் எடுக்கிற சாமி, நீ நிரல் எடுக்கக்கூடாது. இதை மேலே போய் பார்த்தா ரெண்டுனுடைய இது போல் இது 2 மடங்கு தான் இருக்குது. சரி, இது 2ஆல் பெருக்கிட்டு குறிய மாற்றினா இதுக்கு வந்துடும். ஆனால் இது கூட இதை 2ஆல் பெருக்கி போட்டோன்னா இது 6 தான் வரும். அப்புறம் 4 வரும். அப்புறம் 2 வரும். திருப்பி இது வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் முழுசாக இது வந்து நிறை மாறலை. முழுசாக இருந்தால் விட்டணும் சாமி. 1 வந்து இதுவாக இருக்குது, ஏறுபடி வரையில் வந்துடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மேற்கொண்டு இதை இதனால் இது பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் இந்த அணியினுடைய தரமானது 3. ஏன்னா இது ஃபுல்லாக இருந்தால் இதை நீக்கிடுவோம், 2ஓட முடிச்சுக்குவோம். இதுதான் ஏறுபடி வடிவம். ஆனால் இது ஃபுல்லாக இல்லை, இது ஒரு உறுப்பு வந்து 0 கிடையாது. அதனால் இந்த அணியினுடைய தரம் 3. ஓகே சாமி? 1 2 3. ஏன்னா இது ஃபுல்லாக இருந்தால் விடுவோம், இது ஒரு உறுப்பு 0 ஆக்கலை. அதனால் அந்த அணியினுடைய தரமானது 3.